அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு. சரிகமா கார்வா. வருண், உங்க கைய பிடிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல முதல் அடி எடுத்து வைக்கும் போது என் உயிர் பிரியும் போதுதான் இந்த வீட்டை விட்டு பிரியணும்னு நினைச்சேன். இப்போ என் உயிரை இங்க விட்டுட்டு வெறும் நடப்படமா தான் இங்க இருந்து போறேன். போறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவை பார்க்க முடியாதா? வருண், நீங்க வந்துட்டீங்களா? இந்த விரதத்துல வேதவல்லி அம்மா சொன்ன விதியை நான் மீறிட்டேன் வருண். அவங்க சொன்ன மாதிரி நான் உங்களை விட்டு 3 மாசம் பிரிஞ்சிருக்கிறது தான் சரி. நான் போயிட்டு வருண். மாப்பிள்ள, உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க மாப்பிள்ள. என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப வேணான்னு கொஞ்சம் சொல்லுங்க மாப்பிள்ள. தயவு செஞ்சு சொல்லுங்க மாப்பிள்ள, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ எங்க போற பூமி? நான் விரதத்தை முடிக்காம பூஜை ரூம்குள்ளேயும் கிச்சனுக்குள்ளேயும் போனது தப்புதான் வரும். அதுக்கு தண்டனையா உங்களை 3 மாசம். நீ எந்த தப்பும் பண்ணல. நீ எங்கேயும் போக வேண்டாம். வாவுல வருண், வருண் என்ன பண்றீங்க வருண்? வருண், வருண் நான் உள்ள வரக்கூடாது வருண். அம்மா, அம்மா, என்ன பாக்குறீங்க? எப்போ பூமிகா பாட்டியை காப்பாத்துறதுக்காக கிச்சனுக்குள்ள போனாலோ அப்பவே எனக்கு தோணுச்சு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு. அதான் உடனே வேதவல்லி அம்மா பார்க்க போனேன். வருண், நல்ல காரியம் பண்ணப்பா. அம்மா, நீங்க தான் இந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு சொல்லணும். என் மருமக பூமிகா வீட்டை விட்டு போகணுமான்னு சொல்லுங்க. பூமிகா வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? விரத விதிமுறையை மீறினா பூமிகா வீட்டை விட்டு போகணும்னு நீங்க தானே சொன்னீங்க. அதனாலதான் நானும் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு என் மருமகளை வெளியே போ சொன்னேன். அம்மா, நீங்க நினைச்சதும் தப்பு இல்ல, பூமிகா பண்ணதும் தப்பு இல்ல. அம்மாவுக்கு நான் இன்னொரு பாயிண்ட தெளிவுபடுத்த போறேன். நீங்க விரதம்னு இருக்க சொன்னது
3 நாள் தானே? ஆமா. மா, வேதவல்லி அம்மாவோட கட்டளைப்படி பூமிகா செவ்வாய்க்கிழமை காலையில தான் விரதத்தை ஆரம்பிக்கணும். ஆனா நீங்க திங்கக்கிழமை சாயங்காலமே பூமிகாவை தனியா இருக்க வச்சீங்க, பட்னியும் போட்டீங்க. அத கணக்கு பண்ணி பார்த்தா 3 நாள் 72 மணி நேரம் என் பொண்டாட்டி விரதம் இருந்திருக்கா. பட்னி இருந்து ரூல்ஸ் படி விரதத்தையும் முடிச்சிட்டா. பூமிகா விரதத்தை தொடங்கின நேரத்துல இருந்து கிச்சனுக்குள்ள போன நேரத்தை கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பூமிகா வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. பூமிகா எந்த ரூல்ஸையும் மீறல. மா, இதெல்லாம் சரிதானே? கடவுள் போடுற கணக்க யாரும் மாத்த முடியாத பூமிகா கடவுளோட மனச குளிர வச்சுட்டா. அதனாலதான் அவர் வருண் மூலமா நமக்கு இந்த தீர்ப்பை சொல்லிருக்காரு. பூமிகா விரதத்தை முழுமையா முடிச்சிட்டா. மாப்பிள, நீங்க என் கொலசாமி மாப்பிள. அம்மா, எனக்காக இவ்ளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த வீட்டை விட்டு போறது எனக்கு கஷ்டமா இருந்தாலும் என் புருஷனுக்காக இந்த விரதத்தை நல்லபடியா முடிக்க முடியாம போயிடுச்சேன்னு குற்ற உணர்வா இருந்தது. ஆனா நீங்க இப்ப அதை தெளிவுபடுத்திட்டீங்க. ரொம்ப நன்றிம்மா. என்னதான் நான் சொன்னாலும் கடைசியில உன் புருஷன் சொன்ன கணக்கு தான் உன்னை காப்பாத்துச்சு. வருண் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த குறையும் வராது. யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. அம்மா, எங்க எல்லார் வயிற்றுலையும் பாலை வாத்துட்டீங்கம்மா. பாலை வாத்தது உங்க பேத்தி தான். அப்ப நான் வரேன். வாங்கம்மா. ரொம்ப நன்றிமா. வருண், அத்தை சொல்றதுல இருக்கிற நல்லதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பூமி, எனக்கு புரியாமலாம் இல்ல. மா, ப்ளீஸ் மா. இப்பதான் வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையா? என் பொண்டாட்டி பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டா. நெய் வைத்தியமும் ரெடி. அதுவும் இல்லாம அவ சரியா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. இப்ப இந்த பூஜையை முடிச்சா எல்லாரும் நிம்மதியா சாப்பிடலாம். 2 நாள் கழிச்சு இந்த டிஸ்கஷனை வச்சுக்கலாமே. ப்ளீஸ் மா, என் சொல்ல அம்மா இல்ல. பூமி, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அத்தை, வேதவல்லி அம்மா சொன்ன மாதிரி நான் இந்த பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இரு. இந்த விரதமே எதனால நடந்துச்சுன்னு தெரியும்ல. நீ கன்னி கழியலேன்னு தான் தோஷமே வந்திருக்கு. பூமிகா, வருண் புரியாம ஏதாவது பேசிட்டு இருப்பான். ஆனா ஒரு பொண்ணா ஒரு சடங்கு சம்பிரதாயத்தோட மதிப்பு தெரியணும். இனிமேலாச்சும் நான் சொல்றத கேட்டு நடந்துக்க. கண்டிப்பா அத்தை. இத பாரு, சும்மா கடமைக்குன்னு பதில் சொல்றத விட்டுடு. நான் சொல்றத நல்ல காதுல வாங்கிக்கோ. இன்னும் 1 வாரத்துல உனக்கும் வருணுக்கும் சாந்தி முகூர்த்தம். அத்தை
அத்தை இது விஷயமா பேசத்தான் வேதவல்லி அம்மாவை பார்க்க போயிருக்காங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுன்னா அது என் பொணமாதான் இருக்கும். உலகம் மரியா குழந்தை எனவே உன்னை நான் நினைத்தேன். உன்னையே உலகம் வணங்கும் பொழுதின் மடமை உணர்ந்தேன். மாற்றிட என்னை மாற்றிட இந்த பூமியை நினைக்க காதலே நீ மாறினாய் இதை எங்கு நான் உரைக்க. என்னை ஏற்றிட உன்னை ஊற்றிட உயிரேற்றிட. ஓகே சாரி, ஃபீல் பண்ணாத. இப்ப நீ சிரிக்க போறியா இல்லையா? முடியாது. ஓ, இப்ப என் பொண்டாட்டி கோவமா இருக்காளா? ஆமா, ரொம்ப கோவமா இருக்கா. இனிமே நமக்குள்ள இந்த கோவத்துக்கும் நோ என்ட்ரி, இந்த இடைவெளிக்கும் நோ என்ட்ரி. வருண், என்னது? விடுங்க. வாய்ப்பே இல்ல. கேப் விட்டா நீ ரொம்ப ஓவரா பண்ற. ஐயோ வருண், வருண் வருண் கீழே விடுங்க வருண், ப்ளீஸ் வருண். வருண் விடுங்க வருண். ஐயோ, இன்னும் ஒரே வாரத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். இந்த மூட அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். கடவுளே, இன்னும் ஒரு வாரத்துல சாந்தி முகூர்த்தம்னு குறிச்சிட்டாங்க. அத்தை என்கிட்ட சத்தியமா வாங்கிட்டு இப்ப அதை வச்சு எல்லார் முன்னாடியும் பிரச்சனை பண்ணி இது நடந்தே ஆகணும்னு எனக்கு நெருக்கடியை உண்டு பண்ணிட்டாங்க. போங்க போட்டு சொன்னா கேளு. நீங்க வெளிய போங்க. தள்ளாதடா. கிராண்ட்சன் சொன்னா கேளு. கடவுளே, இன்னும் ஒரு வாரத்துல முதலிரவு. வருண் வேற ரொம்ப ஆசையா இருக்காரு. பாட்டியும் கொள்ளு பேரம் பேத்தின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் நான் வேண்டான்னு சொன்னா கண்டிப்பா என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. அதான் அத்தையோட திட்டமே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? வருண் மொத்தமா பூமிகா பக்கம் சாஞ்சிட்டான். அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றா. 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா இந்நேரம் அந்த பூமிகா தொலைஞ்சிருப்பா. அக்கா, பூமிகா செஞ்ச அடப்பிரசாதம் சாப்பிடுங்கக்கா. வெறுப்பேத்திரியா? அக்கா, நான் என்னக்கா பண்ணேன்? பூமிகா தான் குடுக்க சொன்னா. எல்லாரையும் வளைச்சு போட்டுட்டா. அத்தை, வருண், வருண் அப்பா எல்லாரும் அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க. பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. ஆமாக்கா, பூமியை வெளியில அனுப்ப நீங்க சரியான பாயிண்ட் தான் கண்டுபிடிச்சீங்க. ஆனா உங்களால அவளை வெளியில அனுப்ப முடிஞ்சதா? எல்லாம் அவ பவர்க்கா. ஏய், வெக்கமா இல்ல உனக்கு? பூமிகாவை நம்மளால வீட்டை விட்டு அனுப்ப முடியலன்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க. அவ பெருமையை பேசத்தான் நான் உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கேனா? ஐயோ அக்கா, நான் எங்கக்கா அவளை பெருமையா பேசினேன்? வாய மூடு. அன்னைக்கு அப்படித்தான் அத்தனை பேர் முன்னாடி என் பையன் என் பேச்சையும் மீறி பூமிகா கழுத்துல தாலிய கட்டிட்டான். இன்னைக்கு நான் துரத்துனவள மறுபடியும் என் பேச்ச மீறி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த பூமிகாவால எத்தனை தடவை நான் அவமானப்படுறது? அக்கா, எனக்கே உங்களை பார்த்தா பாவமா இருக்குக்கா. ஏய் வந்தனா, பார்வதிய பார்த்து நீ பாவப்படுறியா? அக்கா, அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா. ஏய், இந்த பார்வதி ஆள பிறந்தபடி. இன்னைக்கு நீ எல்லாம் என்ன பார்த்து பரிதாபப்படுற மாதிரி ஆயிப்போச்சு. இந்த வீட்ல எனக்கு இருந்த அதிகாரம், என் மரியாதை, என் கட்டுப்பாடு, கௌரவம் எல்லாமே போச்சு. எல்லாம் யாரால? அந்த பூமிகாவால. நான் இழந்தது எல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கணும், என் பையன் உள்பட. இத பாரு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. பூமிகாவை இந்த வீட்டை விட்டு துரத்த எனக்கு சரியான யோசனையை சொல்லணும். பூமிகாவை இந்த வீட்டை விட்டு துரத்த நீ மட்டும் நல்ல யோசனையை சொன்ன, இந்த வைர நெக்லஸ் உனக்கு தான். அம்மா, மா, பிரசாதம் சாப்பிட்டீங்களா? என் பொண்டாட்டி பண்ண கார வடை சூப்பரா இருந்ததுல. மா, வேதவழி அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆமாங்க சம்பந்தி அம்மா, விஷயத்த கூட நான் சொல்லிட்டேன். என்ன மாப்ள? மாமா, நீங்க வர மாமா, சும்மா இருங்க. வருண், அதான் கீழே சொல்லிட்டேனே, இப்ப என்ன அதுக்கு? இல்லம்மா, அதான் பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல,
பூமிகாவும் இப்ப நம்ம வீட்டு விஷயங்களை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு செட்டில் ஆயிட்டா. இதுக்கு மேல வந்தனா எதுக்கு இந்த வீட்டுல? சரியா சொன்னீங்க மாப்ள. நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. மாம்சே, நீங்களா தான் நினைச்சிட்டு இருந்தீங்களா? பாத்தீங்களா நமக்குள்ள எவ்வளவு சிங்க் இருக்குன்னு. மாமா, வந்தனாவே நீங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிடலாம். இங்க இருந்து அவங்க பூமிக்கு பண்ணதெல்லாம் போதும். இனிமே அவங்க உதவி எங்களுக்கு வேண்டாம். ஐயோ அக்கா, வருண், இப்ப எதுக்கு வந்தனாவை போக சொல்ற? பூமிக்கு அப்படின்னு பெருசா தெரிஞ்சுக்கிட்டா ஒரு விரதத்தை கூட சரியா முடிக்க தெரியல. மா, அது ஏற்கனவே பேசி முடிஞ்ச கதைமா. எதுவும் முடியலப்பா. உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துல சாந்தி முகூர்த்தம். அதுக்கு நிறைய ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. எனக்கு உதவியா வந்தனா இங்கே இருக்கட்டும். வந்தனா என்ன உதவி பண்ணுவாங்க? அவங்களுக்கு தொல்லை மட்டும் தானே பண்ண தெரியும். அக்கா பாருங்கக்கா, தம்பி எப்படி எல்லாம் பேசுறாருன்னு. நான் நல்லது நினைச்சா கூட. ஐயோ, நீங்க நினைச்சது செஞ்சது எல்லாம் போதுங்க. நாளை காலையில கிளம்புற வழிய பாருங்க. மா, பட்டாக்கா, விஜயாக்கா, அப்புறம் டிரைவரு, இப்படி எல்லாரும் உதவி பண்ண இருக்காங்க. இவங்க இங்க இருந்து ஒன்னும் ஆக போறதில்ல. வருண், என்ன இது? ஏன் வந்தனாவ? மா, இது நான் மட்டும் எடுத்த முடிவு இல்ல. அப்பா, பாட்டி எல்லாரும் சேர்ந்து தான் அந்த முடிவு எடுத்தோம். இனிமே வந்தனா இங்க இருக்க வேண்டாம். மாமா, மாப்ள, நீங்க காலையில போகும்போது இவங்களையும் கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா மாப்ள. இதை விட வேற என்ன வேலை இருக்கு எனக்கு? வந்தனா, உன் மூட்டெல்லாம் சுருட்டி வை. காலையில் நம்ம கிளம்பணும். ஆமா மாப்ள, வாங்க மாப்ள. வந்தனா, காலையில முதல் பஸ் 4:45 மணிக்கு. அப்ப நான் எந்திரிச்சிருக்க கூட மாட்டேன். சோ இப்போ டாடா பை பை சொல்லிக்கிறேன். டாடா பாய். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வந்துடாதீங்க. ஒரு அன்னக்காவடியான நீ உன் தகுதிக்கு மீறி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெரிய தப்பு. திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினம் தினம் என் பையனுக்கு தலையணை மந்திரம் ஓதுறியே, அது தப்பு இல்ல? அத்தை, என்ன சொல்றீங்க? நான் வருணுக்கு தலையணை மந்திரம் ஓதுறேனா? உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் நீ வருண் தம்பி கூட சேரக்கூடாதுன்னு அக்கா உன்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க. ஆனா அதையும் மீறி நீ நல்லா தாண்டிமா அவருக்கு சொக்குப்பொடி போட்டிருக்க. நான் என்ன சொக்குப்பொடி போட்டேன்? எதுக்கு சித்தி எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி அத்தை கிட்ட தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? யாரு? நானா? நான் தப்பா சொல்லிட்டு இருக்கேனா? அக்கா பாத்தீங்களா எப்படி எப்படி பிளேட்டை மாத்தி போடுறான்னு? சித்தி போது, நிறுத்துங்க. ஏய் நிறுத்தடி. நீ மந்திரம் ஓதாமையா வருண் வந்தனாவை ஊருக்கு போக சொல்றான்? அவரு இவங்கள ஊருக்கு போக சொல்றாரா? எனக்கே இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும் அத்தை. அப்பா, சும்மா நடிக்காதடி. உன் நடிப்ப வருண் வேணா நம்புவான். நான் பார்வதிடி. என்கிட்ட உன் நடிப்பெல்லாம் செல்லுபடி ஆகாது. அத்தை, நடிக்கிறேன்னு சொல்றீங்களே, அப்படி நான் என்ன அத்தை நடிச்சேன்? நான் எதுக்காக நடிக்கணும்? இந்த 5000 கோடி சொத்தையும் சுருட்டிட்டு போகத்தான். இந்த பொம்பளை உங்க மனசுல என்ன பத்தி எவ்வளவு விஷத்தை ஏத்தி வச்சிருக்காங்க. அதனால தானே நீங்க என்ன வெறுக்கிறீங்க அத்தை. எப்ப பார்த்தாலும் என்னையும் என் குடும்பத்தையும் தப்பாவே பேசுறீங்க. எல்லாம் இவங்களால தான். என் வாழ்க்கையை கெடுத்த கார்த்திகாவை கடத்தி வச்ச. இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்கவே கூடாது. பூமிகா, 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 ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே வந்தனா கழுத்தை பிடிப்ப? தப்புதான் அத்தை. கழுத்தை பிடிச்சதோட விட்டுருக்க கூடாது. நீ வந்தனாவை கொலை பண்ண பாக்குறியா இல்ல என்ன கொலை பண்ண பாக்குறியா? ஐயோ அத்தை, நான் உங்களை ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அத்தை? நீங்க என் அத்தை, என் புருஷனை பெத்தவங்க. நீங்க என் குடும்பம் அத்தை. நான் ஏன் உங்களை கொல்ல போறேன்? நீங்க எனக்கு அம்மா மாதிரி. நீங்க எனக்கு வேணும் அத்தை.
அதுக்காக தான் நான் இவ்ளோ போராடுறேன். போத நிறுத்து. விட்டா பேசிட்டே போற. என்ன சொன்ன? நான் உனக்கு வேணுமா? அதாவது நான் உன்னை என் மருமகளா ஏத்துக்கிட்டு வாடி ராசாத்தி அப்படின்னு கொஞ்சணுமா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. வரும்போது அப்படியே பூனை மாதிரி இருந்த, இப்ப என்ன ஆட்டம் போடுற பத்தியா? இதான் உன் புத்தி. உன்ன மாதிரி அன்னக்காவடி புத்தி. அதுலயும் நீ வருணுக்காக இருந்த விரதம் அத முழுசா முடிக்கணுமா இல்லையா? அத்தை, அத பத்தி வேதவல்லி அம்மா. பாத்தியா, நீ குறுக்க பேசுற. இதுக்கு தான் நான் எதுவுமே சொல்லலன்னு சொன்னேன். இல்ல அத்தை, நீங்க சொல்லுங்க. மங்கள பூஜையில விளக்கேத்தின, விளக்கு அணைஞ்சு போச்சு. காரடையா நோம்பு இருந்த, கடைசி நிமிஷம் அதை முடிக்காம வீட்டுக்குள்ள வந்துட்டேன். என்னால முடியலையே. பூஜை அறையில மறந்தும் கூட உன் காலடி படக்கூடாது. இப்படி எல்லாமே தடப்பட்டு போகுதுன்னா என்னமா அர்த்தம்? நம்ம வீட்டுல ஏதோ தீய சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம். அத்தை, நானும் அதை நினைச்சுதான் பயப்படுறேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அத்தை? எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிட்டே பாரு. எப்பேற்பட்ட தீய சக்தியையும் அக்னி தெய்வத்தால விரட்ட முடியும் இல்லையா? பயபக்தியோட நீ அந்த அக்னி தெய்வத்தை கும்பிட்டுட்டு கையில தீச்சட்டி எடுத்துக்கிட்டு இந்த வீடு முழுக்க சுத்தி வரணும். சாம்பிராணி போட்டு துஷ்ட சக்திகளை விரட்டுறது காலங்காலமா இருக்கிற வழக்கம்தான். ஆனா நம்ம வீட்டுல கொஞ்சம் பெரிய பிரச்சனைங்க ஓடுது இல்லையா? அதான் நீ தீச்சட்டியை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ரூமுக்கும் போய் ஒவ்வொரு மூலைக்கும் சாம்பிராணி போட்டு பூஜை பண்ணா நம்மள பிடிச்சிருக்கிற எல்லா கெட்ட சக்தியும் போயிடும்னு நான் நம்புறேம்மா. பூமிகா ஒவ்வொரு ரூமுக்கும் போயிட்டு வரும்போது வந்தனா கிட்ட படியில எண்ணெயை ஊத்தணும்னு சொல்லிருக்கேன். ஒருவேளை அது மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த கெமிக்கல் பொடியிலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது பூமிகா. நீ தீச்சட்டியை எடுத்துட்டு போகும்போது சாதாரணமா தான் இருக்கும். உள்ள சூடு ஏற ஏற இந்த கெமிக்கல் அதோட வேலையை காமிக்கும். என் பையனை என்கிட்ட பிரிச்சு மொத்தமா உன் முந்தானையில முடிச்சு வச்சிருக்கிறத பார்த்து பார்த்து என் வயிறு எப்படி பத்தி எரியுதோ அதே மாதிரி இந்த நெருப்பு எரியும். அதுக்கப்புறம் பூமிகா, இப்படித்தான் நான் உனக்கு முடிவு கட்ட போறேன். ஏன்னா உன் தகுதிக்கு மீறி நீ ஆசைப்பட்டுட்ட. வரக்கூடாத இடத்துக்கு நீ வந்துட்ட. அதான் உன்னை எங்க அனுப்பி வைக்கணுமோ அங்க அனுப்பி வைக்க போறேன். பூமி, என் வேண்டுதல் விஷயங்கள்ல மட்டும் நீங்க வேண்டான்னு சொல்லக்கூடாது வருண். ப்ளீஸ். பூமி, இப்படியே சொல்லி சொல்லி என்ன சம்மதிக்க வச்சிடுற. இருந்தாலும் இப்ப வேண்டாம் பூமி. உன் உடம்பு கொஞ்சம் தெம்பாகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். கடவுளுக்கு பரிகாரம் பண்ண மனசுல பக்தி இருந்தா போதுங்க, உடம்பு தானா கை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேல என் ஊட்டச்சத்தே என் கூட இருக்கே, நான் எதுக்கு பயப்படணும்? இந்த பரிகாரத்தை நான் நல்லபடியா செஞ்சு முடிப்பேன். நீங்க கவலையே படாதீங்க. பூமி, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு கேட்கல. ஏதோ தப்பு நடக்க போதுன்னு மட்டும் அது சொல்லுது. பூமிகா, என் கழுத்தை பிடிக்கிற அந்த கையை இன்னைக்கு உடைக்கிறேன்.
படிக்கட்டுல இந்த எண்ணெயை ஊத்துறேன். நீ நடந்து வரும்போது அதுல வழுக்கி விழுந்தா கை மட்டுமா உடையும்? பராசக்தி வந்தனா, என்னது? ஒண்ணுல மூட்டு வலி தைலம் அக்காக்காக. அது எதுக்கு ஒளிச்சு ஒளிச்சு எடுத்து போறீங்க? ஒளிச்சல ஒண்ணு இல்லையே. இல்ல தோ. வந்தனா, என்ன நடக்குதுங்க? அந்த பாட்டில ஏன் கையில கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல நேரமாச்சா, அக்கா வலியில துடிச்சிட்டு இருக்காங்க, அதான். அம்மாக்கு தானே கொடுங்க, நானே கொண்டு போறேன். கொடுங்க. மூட்டு வலி தைலம் மாதிரி தெரியலையே. ஐயோ தம்பி, உங்களுக்கு வாசனை தெரியல, அவ்வளவுதான். எனக்கு வாசனையும் தெரியும், உங்களையும் தெரியும். என்ன சொல்றீங்க நீங்க? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன தடுக்கிறீங்க? நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றேன். பூமிகா தீச்சட்டி எடுத்து பூஜை பண்ண போறா. அதை கெடுக்கணும்னு ஏதாவது திட்டம் போட்டீங்க? ஐயோ தம்பி, நான் எதுக்கு அதெல்லாம் செய்ய போறேன்? பூமிகா பூஜை நல்லபடியா நடக்கணும்னு தான் நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுதுச்சான். யார நம்பலாம் நம்ப கூடாதுன்னு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டாங்க. உங்களை நான் எந்த காலத்திலயும் நம்ப மாட்டேன். முக்கியமா இந்த பூஜை முடியற வரைக்கும் என் கண்ணு உங்க மேலதான் இருக்கும். ஏதாவது தில்லாலங்கடி வேலை பாக்குற மாதிரி தெரிஞ்சது. யாரு? நானா? பாருங்க, நல்லா பாருங்க, ஒன்னும் கிடைக்க போறது இல்ல. அப்ப வச்சு என்ன நம்புவீங்கல்ல? வந்தனா, அம்மா குரல் பூஜை ரூம்ல இருந்து வருது. நீங்க தைலத்தை மேல எடுத்துட்டு போறீங்க? அக்கா மேல இல்ல, அக்கா கீழே பூஜை இல்ல, மேல மேல கீழே. நல்லா யோசிச்சு பொறுமையா பதில் சொல்லுங்க. அது வந்து அக்கா பாட்டில மேல வச்சுட்டு வர சொன்னாங்க. இவ்வளவு நேரம் ஆச்சுல, அதான் கூப்பிடுறாங்க. நான் போய் பாட்டில மேல வச்சுட்டு வரேன். வந்தனா, புரிஞ்சுதா? சரிம்மா. பூமி, வருண், இதுக்குதான் சொன்னேன், யார் பூஜை பண்றாங்களோ அவங்க தான் இதெல்லாம் செய்யணும்னு. நீ முதல்ல எழுந்துரு. எந்திரி. பூமி, நீ வா, நீ வந்து பத்த வை. சரிங்க அத்தை. அம்மா. வருண், வருண், இங்கதான் இருக்கியா? என்னாச்சுமா? நைவேத்தியம் ரெடி பண்ணணும்பா, அதான் உன்னை தேடிட்டு இருந்தேன். நைவேத்தியமா? கீழே வா, சொல்றேன். பஞ்சாமிர்தம் தயார் பண்ணணும், பழங்கள் எல்லாம் நறுக்கணும்பா. என்னால அவ்வளவு பழங்களை நறுக்க முடியுமா? அதான் கூப்பிட்டேன். அம்மா, பூமி தீச்சட்டியோட மேல இருக்கும்போது அதான் வந்தனா கூட போறல, அவ பாத்துக்குவாப்பா. சொல்ல போனா முறைப்படி நீதான் நைவேத்தியம் பண்ணணும். மாப்பிள,
நீங்க போங்க மாப்பிள்ள. நான் பூமிகா கூட இருக்கேன். சம்மதி, வருண் மட்டும் அத்தனை பழங்களை நறுக்க முடியுமா? அவனுக்கு நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். மா, பழங்கள் தானமா நறுக்கணும், அதெல்லாம் உனக்கு கஷ்டம் இல்லம்மா. மாமா பூமிகா கூட இருக்கட்டும். வருண், என்ன இது? நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராவே பேசிக்கிட்டு இருக்க. இப்ப என்ன, உன் பொண்டாட்டிய தீச்சட்டியை எடுக்க சொன்னது உனக்கு ஒரு குத்தமா போச்சு. விடு. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருப்பா. அவளை கீழே இறங்கி வர சொல்லிடுறேன். பூமி, நீ கீழே வாமா. நீ எந்த கெட்ட சக்தியும் ஓட்ட வேண்டாம். இந்த வீட்ல என் பேச்சுக்கு மதிப்பே இல்லாம போச்சு. வருண், வாப்பா. வாங்க சம்மந்தி. பாரு, சாமி முன்னாடிதான் பஞ்சாமிர்தம் பண்ணணும். அதுக்கு தேவையான பேரிச்சம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள், வெல்லம், கற்கண்டு, நெய் எல்லாமே இருக்கு. நீங்க இருங்க, நான் தட்டும் கத்தியும் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சரியாப்பா? சரிம்மா. கடவுளே, பூமி நல்லபடியா அதை முடிக்கணும். இங்க வரைக்கும் அக்னியை காட்டினது போதும். அடுத்த ரூம் போய் பாரு. ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி பராசக்தி. ஏ பூமி, இப்படிதான் அக்னி காட்டுவாங்களா? இன்னும் நல்ல 4 பக்கமா தெரியற மாதிரி சுத்தி காட்டு. அப்பதான் உன்னால இந்த வீட்டுக்கு பிடிச்ச தோஷம் தொலையும். போதும், நிறுத்துங்க. இந்த வீட்ல இருக்கிற தீய சக்தியை விரட்டணும்னா நான் முதல்ல உங்களை தான் விரட்டணும். என்னடி சொன்ன? அந்த அளவுக்கு பேச துணிஞ்சிட்டியா நீ? தப்பு செய்யற உங்களுக்கே பயம் இல்ல? எந்த தப்பும் செய்யாதன்னா எதுக்காக உங்களுக்கு பயப்படணும்? வருண் சப்போர்ட் இருக்கிற தைரியமா? ஆமா, வருண் என் கூட இருக்கிற தைரியம் தான். ஒரு பொண்டாட்டிக்கு பெரிய வரம் என்ன தெரியுமா? அவ புருஷனோட அன்பும் அவரோட சப்போர்ட்டும் தான். ஆனா உங்களுக்கு இனிமே அது கிடைக்குமா? நான் என் குடும்பத்துக்காக ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன தொந்தரவு பண்ணாம வெளியே போய் நில்லுங்க. போங்க. பேசுடி பேசு. இதுதான் நீ பேசுற கடைசி வார்த்தையா இருக்கும். என்னையா வெளியில போ சொல்ற? நீ ஒரேடியா மேல போற. ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி பராசக்தி. பஞ்சாமிர்தம் செய்ய தேவையான தட்டு, பாத்திரம் எல்லாமே இருக்கு. இங்க உட்கார்ந்து பண்ணு. உட்காருப்பா. சம்மந்தி, உட்காருங்க. சரிங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. சம்மந்தி, ஆப்பிள் இன்னும் சின்ன சின்னதா கட் பண்ணணும். அப்பதான் பஞ்சாமிர்தம் நல்லா இருக்கும். வருண், நீ இப்ப இந்த வாழைப்பழத்தை எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த உருண்டை வெள்ளத்தை நல்லா மத்துல வச்சு உடைச்சு தூளாக்கி இதுல போட்டுரு. சரியா? சரிங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் பூமி நில்லு. அங்கே நில்லு பூமி. ஒரு அடி கூட எடுத்து வைக்காத. Please.
என்னாச்சு வருண்? ஏன் என்ன நிக்க சொன்னீங்க? நீ ஒரு கால் எடுத்து வச்சாலும் தப்பாயிடும் பூமி. என்ன சொல்றீங்க வருண்? என்ன தப்பாகும்? இதான் உன் கால் கொலுசு கழன் இருக்கு. இதுதானா? நான் கூட கண்டுபிடிச்சிட்டான்னு நினைச்சேன். பூமி, அந்த அக்னி சட்டியை இறக்கி வச்சுட்டு சாமி கும்பிடு. பூமி, இரு. அக்னி சட்டியை கையில வச்சுக்கிட்டு 108 தடவை ஓம் சக்தி மந்திரம் சொல்லணும். அப்பதான் பரிகாரம் பரிபூர்ணமா முழுமையாகும். சரிங்க. பூமி இரு. என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் பூமியை இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க? இவ்வளவு நேரம் வீடு ஃபுல்லா சுத்தி வந்தா இப்ப 108 தடவை மந்திரம் சொல்ற வரைக்கும் கையில பிடிச்சிட்டு இருக்கணுமா? ஏன் என்னமா இதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. என்னடா ஒத்துக்க முடியாது? நேர்த்தி கடனுக்காக முதுகுல அலகு குத்தி அந்தரத்துல தொங்குறாங்களே, அதெல்லாம் கொடுமையா? அக்னி சட்டியை கையில வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்தி வராங்களே, அதெல்லாம் கொடுமையா? மத்தவங்க அதெல்லாம் பண்றது இல்ல. சரி, 108 மந்திரம் சொல்ற வரைக்கும் பூமிக்கு பதிலா நான் அக்னி சட்டியை தூக்குறேன். அவளுக்கு பதிலா நீ வயித்துல புள்ளைய சுமக்க முடியுமா? முடியாதுல்ல. அது மாதிரிதான் இதுவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.